வணக்கம் தோழிகளே. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, என் வழி தனி வழின்னு சொல்றாங்கல்ல, தனி வழியோட தனி ராஜ்யத்தோட வாழ்கின்ற அந்த தனித்து இருக்கும் பெண்களை பத்தி தான் பேசுறோம். அதாவது இந்த தனியா இருக்கிற பெண்களை பார்த்து இந்த சமுதாயம் ரெண்டு விதமா பேசும். சிலர் ரொம்ப பரிதாபப்படுவாங்க, பாவம் தனியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் ஏளனமா பேசுவாங்க, அவளுக்கு யாரும் கிடையாது, அவ தனியா தான் இருக்கிற. அந்த மாதிரி அவன் கேக்குறேன், தனியா இருக்கிறது ஒன்றும் பெரிய குறையே இல்லை. மத்தவங்களை சார்ந்து மத்தவங்களை எதிர்பார்த்து இருக்கிறத விட தனியா தைரியமா தன்னம்பிக்கையோட இருக்கிறது பெரிய விஷயம். அப்போ கூட்டத்தோட மத்தவங்க கையை பிடிச்சி நடந்து போறதை விட ஒரு ஒத்தையடி பாதையா கூட இருக்கட்டும், உங்களுக்கான பாதையை நீங்களே தேர்ந்தெடுத்து போறீங்க அப்படின்னு வச்சுங்க, அதுதான் பெரிய வெற்றி. அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, ஐயோ நம்ம தனியா இருக்குமே அப்படின்னு சொல்லி கவலை. போன்ல பேசியிருந்தா கூட இவங்க யார்கிட்டயோ பேசுறாங்க அந்த மாதிரி பாத்துருவாங்க. நம்ம ஒரு பெண்கள் கிட்டதான் பேசியிருப்போம், ஒரு பெண் தோழி கிட்ட தான் பேசியிருப்போம். ஆனா அவங்க பார்வை ரொம்ப நேரம் பேசுறாங்க, யார்கிட்டயே பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுவாங்க. நீங்க அவங்கள பத்தி எல்லாம் கவலை. நம்ம மனசுக்கு நாம நேர்மையா இருக்கணுமா, உண்மையா இருக்குமா போதும். மத்தவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும், அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனா கூட அந்த பொறாமையில சில பேர் இருப்பாங்க. நீங்க அழகா போறீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அந்த பொறாமையை பார்த்து சில பேரு, அவ பாட்டுக்கு அவ விதவிதமா ட்ரெஸ் பண்ணுவான், அவளை என்ன கேட்கறதுக்கு ஆளா இருக்கிறாங்க, அந்த மாதிரி குறைகளை சொல்ல ஆரம்பிப்போம். அது பாத்தீங்கன்னா அது பொறாமை. இப்போ இந்த மாதிரி பின்னாடி குறை சொல்றவங்கள நீங்க பதில் சொல்லாதீங்க. அவங்க கிட்ட சும்மா ஒரு புன்னகை மட்டும், அப்படி சும்மா லேசா ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. அது பெரிய அவங்களுக்கு அவமானமா இருக்கும். இன்னும் எதுவுமே பேசலையே அப்படின்ற மாதிரி அவமானமா இருக்கும். இந்த புன்னகை தான் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய பதிலடியா இருக்கும். அதே மாதிரி இந்த குறை சொல்றவங்க கிட்ட நீங்க வேற மாதிரி பதில் சொன்னாதான் உங்க வளர்ச்சி மூலமா பதில் சொல்லணும். உங்களோட இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கணும் நீங்க. அப்போ உங்களுக்கான சாப்பாட்டுக்கு நீங்களே சம்பாதிக்கிறீங்க, உங்க வீட்டு வாடகை நீங்களே கட்ட போறீங்க, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நீங்க எடுத்துக்க போறீங்க. இப்போ நாம ஏன் மத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து நிக்கணும்? ஒரு பொண்ணோட முதல் தேவை, முக்கியமான தேவை எதுன்னா பொருளாதார தேவை. 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் நம்ம தனியா நின்று சம்பாதிச்சு பாருங்க, அது பெரிய தைரியம், பெரிய வெற்றி தான். இதே அப்பாவை எதிர்பார்த்து, அண்ணனை எதிர்பார்த்து, கணவனை எதிர்பார்த்து இந்த மாதிரி வாழ்றதை விட உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணது நீங்க சம்பாதிக்கிறீங்க பாருங்க, அதுவே பெரிய ஒரு வெற்றி தான். ஒரு பெண்ணுக்கான ஆகச்சிறந்த சுதந்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருளாதார தேவையை தானே பூர்த்தி செய்யும் போதுதான். யாருக்கும் அடிமை ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இல்லையா, இல்ல படிப்பு இல்லையே, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் கூட பண்ணலாம். இல்ல படிப்பு பாதிலே விட்டீங்களா, நிறைய ஆன்லைன் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் படிக்கலாம். நீங்க உங்க தேவைய திறமைகளை நீங்க வளர்த்துட்டே போகலாம். எதை பத்தியும் நீங்க கவலைப்படவே தேவையில்லை. நிறைய இங்க வழிகள், வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு தனி மரம் சேர்ந்ததுதான் பாத்தீங்கன்னா தோப்பு. ஒரு காட்டுல நிறைய மரங்கள் இருக்குது, ஒரு பெரிய காத்து, சூறை காற்று, ஒரு புயல் காற்று வருது, மொத்த மரமே சாஞ்சிரும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மரம் மட்டும் சாயாது. அது எந்த மரம் அப்படின்னா, அந்த பாறைகளுக்கு நடுவுல ஒரு மரம் வளர்ந்துருக்கும். அது தனியே வளர்ந்துருக்கும், யாரையும் எதிர்பார்க்காம, யாரையும் சார்ந்து இருக்காம தனியா வந்திருக்கும். அந்த மரம் பாத்தீங்கன்னா எவ்வளவு புயல் காத்து அடிச்சாலும் அப்படியே தைரியமா தன்னம்பிக்கையோட நிற்கும். அந்த மாதிரிதான் நீங்க அந்த மரத்துக்கு இணையான ஒரு தைரியமான பெண்கள் தான் நீங்க. அதனால நீங்க யாரை பத்தியும் கவலைப்பட, ஐயோ நம்ம வாழ்க்கை நஷ்டம் ஆயிடுச்சு, பூஜ்யம் ஆயிடுமே அப்படிலாம் கவலைப்படாதீங்க. பூஜ்யத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒன்னா நீங்க நின்னீங்கன்னு வச்சுங்க, அந்த பூஜ்யத்தோட மதிப்பே தனி. ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். அதாவது ஒரு பெண் தன்னோட குழந்தையோட பீச்சுக்கு போறாங்க, மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் நல்லா மகிழ்ச்சியா ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அலை வருது, குழந்தை அடிச்சுன்னு போயிடுது. அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. பாவம் சுத்தி இருக்கிற அந்த மீனவர்கள்லாம் ஓடி அந்த குழந்தைய காப்பாத்தி கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்து சந்தோஷமா வர ஒரு 2 நிமிஷம் கூட அந்த சந்தோஷம் நீடிக்கல, மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடறான். ஏமா குழந்தைதான் கிடைச்சது, எதுக்கு அழுகுற அப்படின்னா, ஐயா குழந்தை கிடைச்சிச்சு, குழந்தை காலில் ஒரு கால் செயின் போட்டுருந்தா அது காணும் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடலாம். இந்த கதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு இந்த உலகத்துல இந்த குழந்தை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய மகிழ்ச்சிகள் இருக்குது. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன கால் செயின் போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கோம். அதனால குறைகள் சொல்றவங்களை பத்தி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இங்க நிறைய நிறைகள் அதிகமா இருக்கு. அந்த நிறைகளை தேடி போங்க, உங்க வாழ்க்கை குறைவு இல்லாம இருக்கும். நன்றி.